அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கி அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அரசின் சார்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எத்தனை பேர் ஒரு கட்சி சார்? 4 பேர் நிக்காதீங்க, உட்காருங்க. 4 பேர் உட்காருங்க. விஷயங்களை பேச மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு முன்பே தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவருடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இதோட ஒரு 7-8 அறிக்கையை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எல்லா விதத்திலையும் தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய பதிவை செய்திருக்கிறாரு. இந்த நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பற்றி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடில் இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்ககிட்டயும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். தேவையற்ற நான் என்ன சொல்றேன் பாருங்க, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிற கருத்து ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் எல்லா ஆதாரங்களும் திரும்பவும் அந்த விவாதங்கள் வளர்ந்து வரலாறு திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இருக்கும். அருள் கூர்ந்து பேசுகின்ற உறுப்பினர் இப்போது சுருக்கமாக இதை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பேசி முடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமானதான் தலைவரை பேசுறேன். வரலாற்றில் நாங்கள் இருக்கிறோம், அதனால நாங்கள் பேசுறோம். வரலாற்றில் இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க? ஒரு குழந்தை நேரடியாக இப்படி நீங்கள் பேரவையில் இப்படி நேரடியாக இப்படி பேசுவதை தவிர நான் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் பேசிய பேச்சில் இந்த தீர்மானத்தை ஒட்டி இல்லாத கருத்துக்கள் எல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிக்கலாம். சரி, ஓகே. ஒரு குழந்தை மருத்துவர் ஆகணும்னா ஆசைப்படுதுன்னா அதை தடுக்க யாருக்குமே உரிமை கிடையாது. ஆகவே முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாணவர்களை பார்த்து நீர் தேடிச்செறிய முடியலன்னா விட்டுருங்க, வேற படிப்பை படிங்க அப்படிங்கிற தோணியில பேசாம மருத்துவர் ஆனா கனவு காண்கிற மாணவரோட எண்ணத்தை சிதைக்கிற மாதிரி ஆயிடுது. ஆகவே அது மட்டுமல்ல, நீட் குளறுபடிகளை, நீட் வினாத்தாள் லீக் ஆனதை எதிர்த்து டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிச்சு. உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் அவர்களை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் போய் ஆதரவு தந்தாங்க. சிஜேபி போராட்டத்துக்கு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் போய் ஆதரவு தந்தாங்க. ஆனா ஏன் தாவேகா சார்பில் ஒருத்தர் கூட போகவே இல்லை? தவறான கருத்து சொல்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நோய் தொற்றில் குழந்தைகள் இறக்கலாம், ஆனால் ஒரு தேர்வு முறையில் இத்தனை குழந்தைகள் இறந்ததையெல்லாம் அம்மா சுட்டிக்காட்டிய போது இந்த அரங்கம் அதிர்ந்தது. வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீட் எதிர்ப்பு சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து பேசிய அண்ணன் அவர்கள் கூட எங்கோ பலனடைந்த ஒரு சில குழந்தைகளை சுட்டி காண்பித்தார். ஆனால் பலனடைகிற ஒரு சில குழந்தைகளை விட பாதிக்கப்படுகிற பல லட்சம் அரசு பள்ளி குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீட் எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பெருந்தன்மையோடு இத்தனை அவதூறுகளையும் தாண்டி மதிப்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், அரசியலை வைத்து இதில் பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட தொடர்ச்சியாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர்.
அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன் அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன் மணிரத்னம் மட்டுமல்ல, உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மதிப்பிற்குரிய பொது உடைமை தோழர்களினுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாலபாடம் எடுக்கக்கூடிய பால நிலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்ட களத்திலே போராடிய அப்பாவி மாணவர்களினுடைய புகழை திருடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட என்னை அனுப்பி அந்த போராட்டக்காரர்களை பார்க்க சொன்னவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மேலும் அருமை உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த பட்டினி போராட்டத்தை எடுத்த என்னுடைய தோழர்கள் புளியந்தோப்பு மோகன் உள்ளிட்ட அத்தனை பேரையுமே நான், மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் எனது அருமை தம்பி கொரடா, வாரிய தலைவர் அருமை தம்பி லயலாமணி பல முறை நேரில் சென்று பார்த்து போராடக்கூடியவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவைப்படக்கூடிய தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் சென்றவர்கள் நாங்கள், எங்களை செல்ல சொன்ன மாமனிதர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே தயவு கூர்ந்து உங்கள் அரசியலை அப்பால் வைத்துவிட்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தை வழிமுடிந்து இந்த மாமன்றத்தில் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் வரவேற்று முடிச்சிருங்க சார். நான் டெல்லிக்கு ஏன் போனேன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடமில்லை, அவை குறித்து நீக்கப்படுகிறது. நீங்க வரவேற்று முடிச்சிருங்க. அனிதா இதுக்கு போனாங்க சார், அது கரெக்ட். இப்ப ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் வந்து நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? உறுப்பினர் பேசுவதை நிறுத்திக் கொள்ளலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA என்பது 2010ஆம் ஆண்டிலிருந்து செயலாக்கத்தில் உள்ளது. இது இந்தியாவில் செயல்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் வெளிநாட்டு ஆதாரங்களில் இருந்து நிதியை பெறுவதையும் பயன்படுத்துவதையும் ஒழுங்குபடுத்தும் ஒன்றிய அரசின் ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமே வெளிநாடுகளில் இருந்து பெறப்படுகிற நிதி இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு, இறையாண்மை, பொது ஒழுங்கு ஆகியவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு உறுதி செய்யும். அதே வேளையில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக சட்டப்பூர்வமான சர்வதேச உதவிகள் இந்தியாவிற்கு கிடைப்பதற்கும் இந்த சட்டம் அனுமதிக்கிறது. தற்போது ஒன்றிய அரசு வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட முன்வடிவு 2026 தற்போது நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் நேற்று 10/8/2026 சந்தித்து FCRA சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையினர் நடத்தும் சமூக நலம், கல்வி, மருத்துவம் மற்றும் இதர நிறுவனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள்.